அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 10 வருஷம் இருக்கக்கூடிய, அதாவது நம்ம குரூப் 4 தேர்வுல நடைபெற்ற லாஸ்ட் 10 வருஷமான கொஸ்டின்ஸை நம்ம ஒரே பிடிஎஃப் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 வருஷங்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு 1000 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுலபமா கிடைச்சிருக்கு. நம்ம பார்த்துடலாம். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம கொஸ்டின்ஸ் எந்தெந்த ஏரியாவில் டச் பண்றாங்க, ஸோ எந்த கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டா வந்துட்டு இருக்குது, எந்த ஏரியாவில் ரிப்பீட் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ்ல நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஒரு அரை மணி நேரம் வீடியோ, ஒரு 3/4 மணி நேரம் வீடியோ, ஓகேங்களா? ஒரு 45 நிமிஷம் டோட்டலா நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ், ஓமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. ஸோ உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வெளிப்படைத்தன்மை. சிலை மேல் எழுத்து போல, இந்த பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுக்க கொடுத்துருக்காங்க. ஸோ நிலைத்து நிற்கும். அடுத்தது, ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர். இந்த தொடரில் செய்யப்பாட்டு வினைத்தொடர் எதுன்னு கேக்குறாங்க. ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது கொடுத்திருக்காங்க. அடுத்த கேள்வி, மாலதி மாலையை தொடுத்தாள். இது எவ்வகை வாக்கியம் கேட்டிருக்காங்க. இது செய்வினை வாக்கியம். அடுத்த கேள்வி, இலக்கண குறிப்பறிதல்ல சாலச் சிறந்தது இந்த தொடரின் வகையை அறிக்கைன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இலக்கண குறிப்பில ஸோ உரிச்சொல் தொடர் கொடுத்திருக்காங்க. அடுத்தது கேள்வி பார்த்தீங்கன்னா, பெயர் சொல்களை அதாவது பொறுத்துக்கன்னு கொடுத்துருக்காங்க. மல்லிகை வந்து பார்த்தீங்கன்னா பொருளாக பெயர், பள்ளி அப்படிங்கிறது இடப்பெயர், கிளை என்பது சினைப்பெயர், இனிமை என்பது பண்பு பெயர். அடுத்த கேள்வி, பொருத்தமற்ற பெயர் சொல்லை எடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. பொருத்தமற்றதுன்னு பார்த்தீங்கன்னா சினைப்பெயர் என்பது கண், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பண்பு பெயர் என்பது ஆண்டு. இந்த ரெண்டுமே தப்பு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கேள்வி பாருங்க, கேள் என்னும் வேர்ச்சொல்லின் வினையெச்சத்தை தேர்வு செய்க. ஸோ கேளுங்கிறதுக்கு வினை எச்சம் பார்த்தீங்கன்னா கேட்டு. அடுத்தது, தனிந்தது என்ற சொல்லின் வேர் சொல்லை எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ தனி. 3 சொல்லி பார்த்துக்குங்க. தருக என்ற சொல்லின் வேர் சொல்லை கண்டறிந்து எழுதுக கொடுத்துருக்காங்க. ஸோ தா. சோ அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிந்து எழுதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ என்பது மதில், ஓகேங்களா, அரண், அந்த மாதிரி சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி, மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிந்து எழுதுக கொடுத்துருக்காங்க. ஸோ மா என்பது பெரிய. அடுத்த கேள்வி பாருங்க, எல்லாம் பொருளை கண்டறிய தான் கொடுக்குறாங்க, பொருள் வேறுபாடு தான் கொடுக்குறாங்க. ஸோ பறவை அப்படிங்கிறது இந்த சொல்லில் பொருளை கண்டறிந்து பார்த்தீங்கன்னா பறவை என்பது இந்த இடத்துல கடல்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி பாருங்க, மரபுபிழையை அற்ற தொடரை குறிப்பிடுகிற கொடுத்துருக்காங்க. ஸோ அற்ற தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கூகை குளரும், கரெக்டான வாக்கியம். ஸோ சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிக. ஸோ வேலை வாய்ப்புகளில் கணிசமாக மாற்றங்களை இச்சு போட்டிருக்காங்க. ஸோ செயற்கை நுண்ணறிவு கொண்டு வர போகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி, குற்றியலகரம் அடிப்படையில் பொருந்தா சொல்லை கண்டறிக. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பசு. ஸோ தவறானதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, பொருந்தா சொல்லை கண்டறிக. மீண்டும் பொருந்தா சொல். ஸோ இசைவு என்பது தவறு. ஏன்னா அப்ப எதுகை மோன ஏபு முரண் அதை பார்த்திருப்போம், அந்த கேட்டகரி. ஸோ பொறுத்துக்களை பாருங்க, சோறு என்ன உண்டான், பால் பருகினான், பழம் தின்றான், நீர் குடித்தான். இந்த கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 8, 7, 6 அப்படிங்கிறது அந்த காவுங்கா சூறு சாயா கூக்கா ஜீரோ அப்படிங்கிற அந்த கண்டென்ட் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த வாக்கியம் படிச்சுக்கோங்க. ஒன்றாம் நம்பர்னா என்ன என்ன தமிழ் எழுத்துக்கள் வரும்னு பார்த்தீங்கன்னா அதை வச்சு ஈஸியாக எடுத்துடலாம். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ யோகா பயின்று அறிவு நிரம்பியவர்கள் யாருன்னு பார்த்திருக்காங்க. ஸோ சித்தர்கள். அடுத்தது, உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு என்று கேட்கிறாங்க. அது பல்லு பாட்டு. வரதன் என்னும் இயற்பெயரை கொண்டவர் யாருன்னு கேட்கிறாங்க. ஸோ காலமேற் புலவர். மரமும் பழைய குடையும் என்னுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்கிறாங்க. சில அழகிய சுக்கநாத புலவர். அடுத்தது, நீல பொய்கையில் மிதந்திடும் தங்க தோணிகள் இந்த கூற்று யாருடையதுன்னு கேட்கிறாங்க. ஸோ அர்ஜுனனுடையது. அடுத்து பாருங்க, உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் தான் பெரிய புராணம் என்று கூறியவர் யாருன்னு கேட்கிறாங்க. ஸோ திருவீர்கா. அடுத்த கேள்வி பாருங்க, சரியான கூற்றை தெளிவு செய்ய கொடுத்திருக்காங்க. ஸோ இளங்கோவடி கரெக்டாக கொடுத்துட்டாங்க. இளங்கோவடிகள் சேரமரபை சார்ந்தவர், சிறப்பலையாத்தை இயற்றியுள்ளார். அடிகள் நீரே அருள்க என்று கூறியவர், நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர். எல்லாமே கரெக்ட். அடுத்த கேள்வி, சிலப்பதிகாரம் கூற்று 1, சிலப்பதிகாரம் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. கூற்று 2, சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டுமே 30 காதைகளை கொண்டுள்ளது. ரெண்டுமே சரியான ஒரு டேட்டான்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி பாருங்க, வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி
பிறவும் தமபோல் செய்யின். இந்த திருக்குறள் உணர்த்தும் கருத்து என்ன விஷயங்கள் சொல்ல வரன்னு கேட்டிருக்காங்க. கருத்து வந்து பாத்தீங்கன்னா நேர்மை கொடுத்திருக்காங்க. அடுத்த கேள்வி பாருங்க. கூற்று 1 கூற்று 2 கொடுக்குறாங்க. ஏறெழுபது 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஏறெழுபது பாடியவர் கம்பர். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன கேக்குறாங்க, கூற்று 2 மட்டும் சரின்னு கொடுத்திருக்காங்க. சோ மேல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏறெழுபது தவறு. ஓகேங்களா. யாமறிந்த புலவர்களை கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா பாரதியார். அடுத்த கேள்வி பாருங்க. மன்னரும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோர் சிறப்புடையவர். இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இதுன்னு கேட்கிறாங்க. சோ மூதுரை. அடுத்து கொடுத்துருக்காங்க. மதியதார் முற்றம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிதியாமை கோடனும் கோடி கொடுப்பினும் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா சொன்ன சொல் தவறான கோடி பெறும். சோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா திருக்குறள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அடுத்து பாருங்க. தேசிய நூலக நாளாக தேர்வு செய்க. சோ இது ஃபர்ஸ்ட் கண்டென்ட் தெரிஞ்சுக்கங்க. நம்ம ஆல்ரெடி நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் வைஸாவே நம்ம போட்டிருக்கோம். நீங்க ஒரு 10 கொஸ்டின்ஸ் நீங்க பார்க்கும்போது தெரியும். 2 கொஸ்டின்ஸ் 3 கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்ணும் போதே எந்த ஏரியா வருது, எந்த ஏரியா ரிப்பீட்டட் டச் பண்றாங்க, எந்த கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தனியாவே தெரிஞ்சிடும். அதனால ஃபர்ஸ்ட் சிலபஸ் வைஸா படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ ஆகஸ்ட் 9 அப்படிங்கிறது இதற்கான சரியான விடை. ராமலிங்க அடிகள் சென்னை கந்த கோட்டத்து முருகப்பெருமான் மீது பாடிய பாடலின் தொகுப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. தெய்வ மணி மாலை. ஸோ அடுத்து 35வது கொஸ்டின்ஸ். ஞான பச்சிலை என்று வரலாறு கூறும் மூலிகை எதுன்னு பாத்தீங்கன்னா சிங்கவல்லி. முன்னீர் வழக்கம் மகுடு இல்லை என்று கூறும் நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியம். அடுத்த கேள்வி பாருங்க. பண்டைய காலத்து துறைமுகங்கள் பற்றி கூறும் நூல் வந்து பாத்தீங்கன்னா பட்டினப்பாலை. அடுத்து பாத்தீங்கன்னா ஆற்றூர் பேச்சு வழக்கில் லேசாக மறைவுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆத்தூர். அடுத்தது பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? இது பாத்தீங்கன்னா பெருந்தலைவர் காமராசர். தமிழ் சீர் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜி.யு. போப். வீறுநடை செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சோ பாவலர் பெருஞ்சித்திரனார். ஓகேங்களா. 42வது கொஸ்டின்ஸ். சதுரகராதி என்னும் நூலை தொகுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா என்ற நூலை இயற்றியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வீரமாமுனிவர். அடுத்த கேள்வி பாருங்க. கழுகுமலை வெட்டுவான் கோயில் சிற்பங்களை அமைத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. 43வது கேள்வி. சோ பாண்டியர்கள். 44வது கேள்வி. புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை எவைன்னு கேட்டிருக்காங்க. சோ மெய்கீர்த்தி. அடுத்து 45வது கொஸ்டின்ஸ். பெருத்து வேலை. தத்துவ தரிசனம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வள்ளிக்கண்ணல் இருக்காரு. பிடி சாம்பல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அண்ணா. தாளாட்டு அப்படிங்கிறது ஜெகநாதன். மிட்டாய்க்காரன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மிட்டாய்க்காரன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜெகநாதன். ஓகேங்களா. அடுத்து தாளாட்டு என்பது ஜெகநாதன். அது கீவா ஜெகநாதன். ஜெகநாதனோட வார்த்தைகள் பாருங்க. அடுத்த கேள்வி 46வது கேள்வி. பகுத்தறிவு கவிராயர் சரியான இணையம் எதுன்னு கேக்குறாங்க. பகுத்தறிவு கவிராயர் என்பது உடுமலை நாராயண கவி. இதுவும் காந்திய கவிஞர் என்பது வந்து பாத்தீங்கன்னா ராமலிங்கனார் கொடுத்திருக்காங்க. ஊமை கவிஞர் என்பது சுரதா. புரட்சி கவிஞர் என்பது பாத்தீங்கன்னா பாரதிதாசன். அந்த ரெண்டு பாத்தீங்கன்னா தனியா தெரியும். முடியரசன் இயற்றாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. பூங்கொடி. தவறான நூல் பார்த்தீங்கன்னா நீல மேகம் அப்படிங்கிறதா தவறான நூல். அடுத்து பெண்ணின் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்பட என்பது சரிப்படாது என்று பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பாரதி தாசன். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பாரதி தாசன். அடுத்து 50வது கொஸ்டின்ஸ் பாருங்க. கீழ்கண்டவற்றில் சரியான பழமொழியை கண்டறிந்து எழுதுக. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். இதுதான் கரெக்டான பழமொழி. அடுத்து பாருங்க. மோனைத்தொடை எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க. மோனைத்தொடை 8 வகைப்படும். அடுத்து பாருங்க. புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டி புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும். இந்த பாடலில் அமைந்துள்ள மோனை சொற்களை எழுதுங்க கேட்கிறாங்க. முதலெழுத்து ஒன்று வருவது மோனைன்னு பார்த்திருப்போம். வருவது எதுகை. அது வந்து பாத்தீங்கன்னா புனிதமுற்று புத்தக சாலை. அடுத்த கேள்வி பாருங்க. எவ்வகை வாக்கியம் என்ன கண்டறிக. கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள். இதற்கான சரியான ஆன்சர் வந்து பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம் கொடுத்திருக்காங்க. அடுத்து 54வது கொஸ்டின். கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிந்து கேட்டிருக்காங்க. அரசு ஆணை பிறப்பித்தது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க கொடுத்திருக்காங்க. 5 மாடுகள் மேய்ந்தன. எத்தனை மாடுகள் மேய்ந்தன? 5 மாடுகள். அந்த கான்செப்ட் போட்டாங்க. விடைக்கேற்ற வினாவை மீண்டு வருது. இங்கு நகர பேருந்து நிற்கும். இங்கு நகர பேருந்து நிற்குமா?
ஸோ நீங்க கேள்விகள் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அப்புறம் அந்த ஆன்சர் சொன்னீங்கன்னா இது மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியா எடுத்துடலாம். இங்கு நகரப்பேருந்து நிக்குமா அப்படிங்கிறதுக்கு இங்கு நகரப்பேருந்து நிற்கும் அப்படி எழுதுக்கலாம். அடுத்து பாருங்க, சரியான தொடரை கண்டறின்னு சொல்லிருக்காங்க. தமிழ் மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும் தான் கரெக்ட்னு போட்டிருக்காங்க. அடுத்து சரியான தொடரை கண்டறி கொடுத்திருக்காங்க. தம்பி சங்கத்தமிழ் நூலை படி என்று கவிஞர் கூறினார். இதான் வந்து பாத்தீங்கன்னா சரியான தொடர். எல்லாம் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலன்னா ஈஸியா எடுத்துடலாம். அடுத்து அகர வரிசையில் எழுதி கொடுத்துருக்காங்க. ஸோ கோமதையும் காத்திருக்காங்க, மரகதம், மாணிக்கம், முத்து. ஸோ மோ காமிச்சிருக்காங்க. அடுத்து பெயர் சொல்லை அகர வரிசையில் எழுதுன்னு கேட்டிருக்காங்க. பெயர் சொல்லில் வரக்கூடியது. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆசிரியர் 2வது ஆசனம் கொடுத்துருக்காங்க, பாத்துக்குங்க. அடுத்து தேடு அப்படிங்கிற வினைமுற்று சொல் என்று கேட்டிருக்காங்க. ஸோ தேடினார். அடுத்த கேள்வி, வெண்பா என்பது என்ன ஓசைன்னு கேட்கறாங்க. செப்பல் ஓசை. ஆசியப்பா என்பது அகவல ஓசை. களிப்பா என்பது துள்ளல் ஓசை. வஞ்சிப்பா என்பது தூங்கல் ஓசைன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எழுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கோல்டு பிஸ்கட் அப்படிங்கிறது தமிழ்ல தங்கக்கட்டின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அடுத்த கேள்வி, நனந்தலை உலகம் வளையி நிமியோடு வலம்புரி பொறித்த மாதங்கு தடக்கை கொடுத்திருக்காங்க. இது என வரும் முல்லைப்பாட்டில் இடம்பெற்றுள்ள நனந்தலை உலகம் என்பதற்கான எதிர்ச்சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிறிய உலகம் எதிர்ச்சொல்லு. நலந்தனி உலகம் பெரிய உலகம், அதுக்கு ஆப்போசிட் சிறிய உலகம். எடுப்பு என்பதற்கு எதிர்ச்சொல் என்ன கேட்டிருக்காங்க. ஸோ எடுப்பு என்பதற்கு எதிர்ச்சொல் முடித்தல். தண்டலித் பதம் இந்த சொல்லை சரியான பிரித்திருக்கும்போது தன்மை பிளஸ் தளிர் பிளஸ் பதம் 6th புக்ல கொடுத்திருப்பாங்க. தன்மை பிளஸ் தளிர் பிளஸ் பதம். களம்பகம் இந்த சொல்லை பிரித்து எழுதுக. களம் பிளஸ் பகம். பீலி சூற்றிய பிறங்கு நிலை நடுகள் என்று குறிப்பிடும் நூல் வந்து பாத்தீங்கன்னா அகநானூறு. அடுத்த 20வது கொஸ்டின், அடமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா திருக்குறள். அடுத்த கேள்வி பாருங்க, சரியான பதிலை தேர்வு செய்ய கொடுத்திருக்காங்க. சூடி கொடுத்த சுடகுடி என்று அழைக்கப்படுவர் ஆண்டாள். விட்டூனு சித்தன் என்பவரின் வளர்ப்பு மகனே ஆண்டாள். திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்கத்தமிழ் மாலை 30. நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியது. எல்லாமே வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. பெருமாள் திருமொழி, பெருமாள் திருமொழியை பாடியது யார் கேட்கிறாங்க. குலசேகர ஆழ்வார். அடுத்தது, தம் பாடிய பதிகத்தில் 8ஆம் பாடலில் ராவணன் சிவபக்தன் ஆனதையும் 9வது பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடிக்கான இறைவன் என்பதையும் 10ஆம் பாடலில் புறச்சமய போலிகளை தாக்கியும் 11ஆம் பாடலில் தம் பெருமையை கூறியும் பாடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திருஞான சம்பந்தர். ஓகேங்களா. அடுத்த கேள்வி, தொல்காப்பியர் குறிப்பிடும் நிறை மொழி மாந்தர் அப்படி யாருன்னு பாத்தீங்கன்னா சித்தர்களை சொல்றாங்க. இதில் ரிப்பீட்டா வந்துட்டு இருக்கு கொஸ்டின்ஸ். அடுத்த கேள்வி, வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது எது. சோ தூதுதான் வாயில் இலக்கியம் சொல்லுவோம். ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனைனா 7. உழவர் உலத்தியரது வாழ்க்கையின் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கிய வகை எதுன்னு கேட்டாங்க. அதுதான் பல்லு. அம்புஜதம்மாள் எழுதிய நூல் வந்து பாத்தீங்கன்னா நான் கண்ட பாரதம். இதெல்லாம் ஓல்டு புக்குங்க. மேக்ஸிமம் நீங்க நியூ புக்கு பார்த்து போயிட்டு இருப்பீங்க. அவங்க ஓல்டு புக்ல அவங்க டச் பண்ணி போட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ சிலபஸ் பேஸ் பண்ணி படிக்கும்போது ஓல்டு பிளஸ் நியூ புக் ரெண்டையும் படிக்கும்போது எல்லாமே கவர் ஆயிடும். ஓகேங்களா. பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர் வளத்தை சிறப்பிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா சோழ நாடு. குமரிக்கண்ட நோய்க்கு குமரிக்கோடு, இதில் குமரி என்று அழைக்கப்படும் நூல் பாத்தீங்கன்னா சோற்று கட்டாளை. இதெல்லாம் ஓல்டு புக்கு. புறநானூற்றை முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா உவேசா. 3 அடி சிற்றலையும் 6 அடி பீரலையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா ஐங்குறுநூறு. அடுத்த கொஸ்டின்ஸ், சரியான இணை எதுன்னு கேட்கிறாங்க. சோ விசும்பு என்பது வானம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மதியம் என்பது நிலவு. சோ இந்த 2 மட்டும் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, சிறுபஞ்சம் மூலம் என்பது அற இலக்கியம். குடும்ப விளக்கு என்பது தற்கால இலக்கியம். சிவக சிந்தாமணி என்பது வந்து பாத்தீங்கன்னா சீவக சிந்தாமணி என்பது பாத்தீங்கன்னா காப்பிய இலக்கியம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குறுந்தொகை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சங்க இலக்கியம் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, இணையலா முப்பாலுக்கு இன்னலத்து என்று பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பாரதிதாசன். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எப்படின்னு பாத்தீங்கன்னா 1812. திருமணம் செல்வ கேவராயரால் தமிழுக்கு கதியானவர் இருவர் என்று குறிப்பிடப்படுவர் யார் கேட்கிறாங்க. கம்பர், திருவள்ளுவர். இதெல்லாம் பாத்துக்கங்க. இதெல்லாம் பழைய புக்ல இருந்து கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டா போட்டு எழுதிட்டு இருக்காங்க. 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்காக திருமண உதவி யாருடைய பேரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறதுனா மூலூர் ராமேர்து அம்மையார். ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு 1730. ஓல்டு புக்கு.
தொல்காப்பியம் கூறும் உயிர் வகைகளும் அறியும் ஆற்றலை வரிசைப்படுத்தினா உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், அடுத்து பகுத்தறிதல் கொடுத்துருக்காங்க. தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள் எதுன்னு பாத்தீங்கன்னா இலங்கை. நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் பழம் பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது பாத்தீங்கன்னா ஆழ்வார் திருநகரின்னு கொடுக்குறாங்க. பத்துப்பாட்டு, எட்டுத்தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் யாருன்னா உவே சாமிநாதர். டாக்டர் ராபி சேதுவை பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா ஊரும் பேரும். தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவன் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் யாருன்னா பரிதிமாற் கலைஞர். தொல்லியல் ஆய்வு நடைபெற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சார்ந்ததுன்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி. ஈவே ராவுக்கு பெரியார் எனும் பட்டமும் தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டமும் எப்பொழுது எங்க வழங்கப்பட்டு கேட்கிறாங்க. 1938 நவம்பர் 13 சென்னையில 27/6/1970 யுனெஸ்கோ மன்றமும் கொடுக்குறாங்க. நடன கலையின் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட திருநங்கை யாருன்னு கேட்கிறாங்க. சோ நர்த்தகி நடராஜ். அடுத்தது பொங்கற்புது நாளில் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினான்னு பாத்தீங்கன்னா காஞ்சி அப்படிங்கிற இதழ். அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா கவிஞர் மு மேத்தாவுக்கு சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா ஆகாயத்து அடுத்த வீடு. கொஸ்டின்ஸ் பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 கொஸ்டின்ஸா இருந்தாலும் 2-3 கொஸ்டின்ஸ் நீங்க இப்ப நம்ம டிஎன்பிசியில இருக்கக்கூடிய குரூப் 4ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்க பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டா போட்டிருப்போம். அடுத்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நெக்ஸ்ட் பார்ட் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஸோ மொத்தம் 10 வீடியோல நம்ம டோட்டலா எல்லாத்தையும் கொடுத்துறோம்.